இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் புடிச்ச ரோட்டு கடை காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்றது பார்க்கலாம். வாங்க. மக்களே இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பெரிய பூ வாங்கி 4 பூ அளவுக்கான காலிஃப்ளவர் 65 பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலு தான். காலிஃப்ளவர வந்து தண்டு இல்லாம வெறும் பூவ மட்டும் கட் பண்ணணும். தண்டோட கட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, தண்டு வேக லேட் ஆகும். தண்டு வேகறதுக்குள்ளாட்டி மேல இருக்க பூ கருகி போயிடும். ஸோ அதனால அப்படி வெட்டி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொதுவா மஞ்சத்தூள் போட்டு கழுவுவாங்க. சில சமயங்கள்ல சுடுதண்ணி ஊத்தி கழுவுவாங்க. இங்கே நம்ம பார்த்து 2மே பண்ண போறோம். கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அதுக்குள்ள ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கான மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். தண்ணியில மட்டும் போடுங்க, ஹாட் வாட்டர்ல மட்டும் போடுங்க. காலிஃப்ளவரை கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இது சுருங்கி போயிடும். பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி போயிடும். ஸோ சுருங்காம இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாட் வாட்டரை சுடுதண்ணி வச்சுட்டு அதை கீழே இறக்கி வச்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம அடுத்து வந்து மற்ற ப்ராசஸ் பண்ணலாம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கான பூண்டு, 75 கிராம் அளவுக்கான இஞ்சி, இது கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். சில்லி சிக்கன் பொடி நான் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே ரெடிமேடாக இருக்கக்கூடிய சில்லி சிக்கன் பொடியை வாங்கியிருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு 2 பழத்தடி லெமனை ஊற்றிட்டேன். இது நல்லா கெட்டி ஆகாத அளவுக்கு பிணைஞ்சிட்டு தண்ணி தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வினிகரை ஒரு 2 மூடி அளவுக்கான வினிகரை இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 50 கிராம் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 பூ அளவுக்கான மசாலா சொல்கிறேன். 1 பூ அளவுக்கான மசாலாவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. மசாலா பிணைஞ்சிட்டு மசாலா வந்து காலிஃப்ளவர் ஒட்டுறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு போடுறதா. ஸோ அதனால் கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இப்போதைக்கு போட்டுட்டு ரிமைனிங் நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சிருந்தக்கூடிய காலிஃப்ளவர் கூட இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதுங்க. இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பிணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணியிருப்போம். என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலுமே கூட தண்ணி கொஞ்சம் வடிய செய்யும். ஸோ தண்ணி வடியும் போது என்ன ஆகும்னா மசாலாவோட சரியாக ஒட்டாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு கடலை மாவு, இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரோட்டுக்கடை டைப் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகும். மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை மேலே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண இந்த காலிஃப்ளவர் சில்லியை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. சூடாகாமல் போட்டிங்க என்ன ஆகும் அப்படின்னா, மசாலா தனியாகவும் காலிஃப்ளவர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. போட்டதுக்கப்புறம் இது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் தனியாகவும் காலிஃப்ளவர் தனியாகவும் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக போடும்போது நல்லா மிக்ஸ்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் தனியாக மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா காலிஃப்ளவர் எடுத்துருங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.